உங்கள் பிஸ்னஸில் உங்களோட கஸ்டமர் பேமெண்ட்டில் டிலே பண்ணுறாங்களா, அதை பற்றி தான் நம்ம ஃபர்தராக பேச போகிறோம். வெல்கம் டு ஸ்மார்ட் சிஏ சேனல். நான் உங்கள் பொனிபாஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். உங்களோட பிஸ்னஸில் கஸ்டமர்ஸ்க்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க. அது சர்வீஸாக இருக்கலாம், இல்லை மெட்டீரியலாக இருக்கலாம். எந்த சேல் முடிஞ்சாலும் இமீடியட்டாக நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுறோம். கஸ்டமர் பே பண்ணுறதுக்கு நார்மலாக 2 months to 3 months வரைக்குமே டிலே பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கான ஷார்ட்கட்டு தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதுக்கு பேர் வந்து இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேங்கரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, ஆர் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்ரோச் பண்ணுறீங்க, ஆர் ஃபேக்ட்ரிங் இன்ஸ்டியூஷனை அப்ரோச் பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன, ஒரு பேங்க்கு நீங்கள் போகிறீங்க, சார் எனக்கு இந்த மாதிரி இந்த கம்பெனியோட இன்வாய்ஸ் என்கிட்ட இருக்குது. பேங்கர் வந்து உங்களோட இன்வாய்ஸ் வேல்யூவில் 70% கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 30% அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்துக்காகவும் அவங்க கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்வாய்ஸ் 100 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டி ஆட் பண்ணி 118, 120 எப்படி வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது அந்த கஸ்டமர் யார் அப்படிங்கிறத பேங்கர் வேலிடேட் பண்ணுவாங்க. ஒரு சின்னதாக உங்களோட ஃப்ரெண்டு பேர்லேயே ஒரு இன்வாய்ஸ் போடுறீங்க, அதுக்கு பேங்கர் தருவாங்களான்னு கேட்டால் தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் நீங்கள் போகும்போது அது ரெப்யூட்டட் கம்பெனியாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்க்காகவே டிஸ்கவுண்டிங் ஆப்ஷன் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெட்ஸ் அப்படின்னு பேர். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது போகணுன்னா பேசிக்காக நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த டிஸ்கவுண்டிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் கேஷ் ஃப்ளோ. உங்களோட பிஸ்னஸ் ரொட்டேட் ஆகணும்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வேணும். ரெண்ட்டு கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், உங்களோட செலவெல்லாம் பார்க்கணும். இப்போ கஸ்டமர் கொடுக்குற வரைக்கான ஒரு பிரிட்ஜ் ஃபண்டிங் மாதிரி இந்த இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. டைப் நம்பர் 1 இன்வாய்ஸ் ஃபேக்ட்ரிங்னு சொல்லுவோம், இன்னொன்று இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் சொல்லுவோம். இன்வாய்ஸ் ஃபேக்ட்ரிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அதை விற்றுருவீங்க அந்த இன்வாய்ஸை. ஸோ அந்த கம்பெனி ஸ்ட்ரைட்டாக கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ரிஸ்க் உங்களோட தான் இருக்காது. உங்களோட வேலை கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஆனால் அந்த கஸ்டமருக்கு உங்களுக்கான கம்யூனிகேஷன் ஆர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கட் ஆகிடும். அது கட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் ஆப்ஷன் போகணும். இப்போ இதுக்கான நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலை பெட்டராக மாற்றிக்கோங்க.